இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக ஏசாயா 45 அதிகாரம் 2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றார். அல்லேலூயா. நமக்கு முன்பாக ஆண்டவர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நான் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நான் என்ன செய்வேன், நடத்துவேன். அப்போ எனக்கு முன்னால போய் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, எனக்கு முன்னாக போய் வழிகாட்டி எனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகள், எனக்கு முன்பாக இருக்கிறதான எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு முன்னே போய் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால், அப்போ அவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நான் எப்படி செல்லுகிறேன்? இந்த வழிகாட்டுதல் என்பது ரொம்ப முக்கியம். நான் இதை குறித்து அதிகமாய் உங்களுக்கு கர்த்தருடைய வழி நடத்தலுக்குள்ளே குறித்த காரியத்தை அதிகமாய் விளக்கவும் கற்றுத்தரவும் விரும்புகிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 12 சொல்லுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அவர் பாருங்க, எல்லா நேரத்திலையும் நம்ம முன்னால போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகிறது. எல்லாம் நமக்கு முன்னால அவர் இருக்கிறார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுதும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பு செல்லுவார். மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எழும்பினால்தான் அவர்கள் புறப்படுவார்கள். இல்லைன்னா அந்த ஊர்லேயே எத்தனை வருஷம்னாலும் அந்த ஊர்லேயே தான் என்ன செய்யணும், இருக்கணும். பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வேளையில சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அவர்கள் பிரயாணப்படுகிற வேளையில அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் மீது மேகம் இருக்கும். அந்த மேகம் கிளம்பினால் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கிளம்புங்கள், நான் உங்களை வழி நடத்துகிறேன், நான் உங்களை வழிகாட்டுகிறேன் என்று உணர்த்துகிற விதமாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த அடையாளத்தின் மூலமாக அந்த நாட்களிலே அவர்கள் அந்த வழி நடத்தலுக்குள்ளே இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார், பின்னாலையும் என்னை காக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பாதுகாப்பு முன்னும் பின்னும் இருக்கிறது. அல்லேலூயா. முன்னும் பின்னும் வைத்து கொண்டு என்னை வழி நடத்தி செல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? சில நேரத்தில் நமக்கு அப்படி யாருமே நடத்தாத மாதிரி, ஆண்டவரே நடத்தாத மாதிரி அப்படி தெரியும். அவர் தான் நம்மை நடத்தி செல்லுகிறார். அந்த நடத்தலுக்குள்ளே நம்ம இருக்கமான்னு பார்க்கணும். அதை விட்டு விலகி போகாம, அந்த நடத்தலை விட்டு விலகி செல்லாமல், அந்த நடத்துதலை விட்டு விலகாமல் நாம் சரியாக அங்கே இருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். இந்த நாளிலே ஒரு விஷயத்தை நாம் கவனமாய் கவனிப்போம். ஆண்டவராகிய இயேசு அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் செய்த காரியம் பாருங்கள். அவரிடத்தில் 12 சீஷர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீஷர்கள் இருந்த வேளையிலே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு செல்லும் போது 12 சீஷர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியை ஊற்றும் பொழுது 120 பேர். பரிசுத்த ஆவியை ஊற்றும் போது 120 பேர். இந்த 120 பேரை யார் பேசினது என்றால் அவரே பேசியிருக்கிறார். அவரே சந்தித்து சகல நபர்களையும் வழி நடத்தி இருக்கிறார். எப்படி என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தார். மத்தேயு 26:32 நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். அப்போ ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொன்னபடி உயிர்த்தெழுந்த அவர் மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 7 நீங்கள் அவருடைய சீஷரிடத்திலும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாரையும் போய் அவர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். எதுக்கு? ஒரே ஒரு விஷயம்தான். அதையும் சொல்லிட்டு திரும்ப நான் இன்னும் வழி நடத்தல சொல்றேன் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 நிறைவேற வேண்டும் என்றபடினாலே, அப்போஸ்தலர் 1:5 பாருங்க, வாசிங்க ஒருவர். கட்டளையிட்டார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள், காத்திருங்கள். அந்த அதிகாரத்தினுடைய 3 வாசிங்கள். 1 அதிகாரம் 3 அவர் பாடுபட்ட பின்பு அவர் என்ன சொல்லுகிறார், உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்த உடனே எல்லாரையும் எதுக்கு நேரா வழி நடத்துறாருங்க, பரிசுத்த ஆவிக்கு நேரா. அல்லேலூயா. ஏன்னா இப்ப அடுத்து அவர் அதை தான் கொடுக்க போறார். இப்ப நம்ம சபை நாம் எல்லாரும் சேர்ந்து எதுக்கு நேரா தான் வழி நடத்தணும்? சத்தமா சொல்லுங்க,
பரிசுத்த ஆவிக்கு நேராக. நம்ம எல்லாருக்குள்ளும் யார் நிறைவா இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா அவரே இயேசுவே ஆண்டவர் என்று நமக்கு அறிவிக்கிறார். அவரே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அவரே நம்மை போதிக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். அவரே கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது நமக்குள்ளே மாம்ச ரீதியான எந்த எண்ணமும் வராமல் ஆவியிலே தெளிவு வருகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவருடைய கண்டிப்பாக இருந்தால் நமக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும். ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார், என்னை நான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். அப்போ ஆவியானவருக்கு நேராக இயேசு வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் செய்த காரியத்தில் அதுக்கு முந்தின அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். அவர்கள் சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அங்கே அவர் என்ன செய்தாராம் பாருங்கள். இயேசு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு அங்கே உயிர் தெழுந்த உடனே எல்லா சீஷர்களையும் இப்ப எங்க வழி நடத்துறாரு? எதுக்கு நேரா வழி நடத்துறாரு? எருசலேமுக்கு போங்க. எல்லாரையும் எருசலேமுக்கு நேராய் வழி நடத்துகிறார். எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல கூடுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல கூடி எல்லாரும் என்ன செய்யுங்கள்? அங்கே காத்திருங்கள். நான் என்னுடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருள போகிறேன். பிதா வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரப்போகிறார். நீங்கள் எல்லாரும் அங்கே வர வேண்டும் என்று இயேசு அவர்களை வழி நடத்துகிறார். அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய வேலையும் என்னவாதான் இருக்கணும்னா, நம்மளும் என்னவாதான் இருக்கணும்னா, ஜனங்களை பரிசுத்த ஆவியினண்டை வழி நடத்துகிறவளா இருக்க வேண்டும். சபை எதற்கு நேராய் நடத்த வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நேராய் நடத்தினால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தி அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அப்ப நாம பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக வழி நடத்தப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி அவர் அண்டை கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வழி நடத்துதலும் வழி காட்டுதலும் எப்படி இருக்கிறது? அப்ப அவர் எனக்கு முன்னே போய் எல்லாரும் ரெடி பண்றாரு. அப்ப இயேசு அங்கே பாருங்க, அந்த சீஷர்களிடத்திலே போய் அவங்க எல்லாரும் ரூமை பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க? அவர்கள் எல்லாரும் பயந்து போய், அவங்க எல்லாரும் எப்படி உட்கார்ந்துருக்காங்க? பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் பயந்து உட்கார்ந்திருந்த வேளையில அங்க அதைத்தான் சொல்லியிருக்குது, யூதர்களுக்கு பயந்ததினால். 19ஆம் வசனத்துல பாசுங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில். யூதருக்கு பயந்து இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாச்சு. இன்னும் அடுத்தால டார்கெட் யார் தான்? 12 சீஷர்களை தான் பிடிச்சி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு கிளம்பிட்டா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இவங்க 12 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. அங்கே 11 இவர் இல்லை, 10 பேர் இருக்காங்க. 10 பேர் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க? கதவை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்தவர் அவர்களை வழி நடத்த விரும்பினார். அல்லேலூயா. அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய பயம் நீங்கி, அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்தது அதை நீக்கி, அவர்களுக்குள்ளே தைரியமற்ற நிலைமை இருந்தது அதை நீக்கி, அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலை இருந்தது அதை நீக்கி அவர்களை அப்படியாக வழி நடத்துகிறார். இன்றைக்கு பல விதத்திலே நாமும் பயந்து இருக்கலாம். சில பயங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். அது என்ன என்பதை கண்டுபிடித்து நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் அதை அடையாளம் கண்டு அவர்களை வழி நடத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய இயேசு அதைத்தான் செய்தார். அவர் அங்கே சொன்னபடியே அவர் செய்த காரியம் பாருங்கள். அவர்களை சந்தித்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை என்ன செய்யுங்கள்? பெற்றுக்கொள்ளும். இந்த 10 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்துடுறாரு. இந்த 10 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்துடுறாரு. அப்படி கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். இப்ப வழி நடத்திட்டு அவங்க இருந்த ரூம்ல பேசிட்டு போயிட்டார், அடுத்த இடத்துக்கு போயிட்டார். ஆனா அங்க போன பிறகு பார்த்தா ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, நான் அவரை தொட்டாதான் நம்புவேன். அந்த அதிகாரத்தில் இன்னும் அடுத்தால கொஞ்சம் தள்ளி பாருங்க. இயேசு வந்திருந்து 12 ஒருவனாகிய திமுவு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் உடனே அவன் தொட்டாதான் நம்புவானா, அவனை விடு அப்படியா சொன்னாரு? இல்ல. ஒரு 8 நாளைக்கு பிறகு திடீர்னு என்ன பண்றாரு? இப்போ அவன்கிட்ட வராரு. 8 நாளைக்கு பிறகு அவன்கிட்ட வராரு. அவன்கிட்ட வந்து இப்ப என்ன
சொல்றாரு, எப்பா நீ கதவுகள் மறுபடியும் பூட்டப்பட்டிருக்கையில் அப்பொழுது இயேசு அவர்கள் வருகை நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கையிலே பார், என் கையை நீட்டி உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசமா இராமல் விசுவாசமாய், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. தோமா அவருக்கு பிரயத்தனமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அப்போ நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க, காணாமல் விசுவாசிக்கிறவர்களும் உண்டு, கண்டு விசுவாசிக்கிறவர்களும் உண்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கண்டதினாலே விசுவாசித்தார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். இவர் எங்க வழி நடத்த பார்க்கிறாருன்னு கவனிங்க. இப்போ நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே வாழுகிறோம். இந்த உலகத்திலே வாழும்போது உலகம் வேறு பாதையிலே நம்மை நடத்துகிறது, உலகம் ஒரு பாதையிலே வழி நடத்துகிறது. இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க, உலகம் நேராக அந்தி கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிக்கிறீங்க? உலகம் என்ன செய்யுது? அந்தி கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நேராய் உலகம் செல்லுகிறது. அப்ப சபை எதுக்கு நேராக செல்லணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நேராய் செல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்ப 2 வருகை ஆயிடுச்சு. ஒன்னு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இன்னொன்று அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை. உலகம் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆள வேண்டும், இந்த உலகத்தை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து ஒரு நாளும் பரிசுத்தத்தை குறித்தோ மற்ற காரியத்தை குறித்தோ சொல்வதில்லை. அப்போ உலகம் அதை நோக்கி செல்லுகிறது. உலகம் பரிசுத்தத்தை நோக்கி செல்லவில்லை, பாவத்தை நோக்கி செல்லுகிறது. பாவத்தை இன்னும் பெருக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்ப சபை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தை நோக்கியும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் சபை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. அப்ப நம்முடைய வழி நடத்துதல் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப ஆண்டவர் இயேசு என்னை வழிகாட்டி அவர் நடத்துகிறார் என்றால் சும்மா வழிகாட்டலங்க, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் அங்கே நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பிதாவினால் அருளப்பட்டதை தருவதற்கு அங்கே ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே அப்படி ஆண்டவர் அவர்களிடத்தில் பேசின பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆண்டவர் சந்திச்சுட்டு போயிட்டார், இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு போயிட்டார். சந்திச்ச பிறகும் இவங்க செஞ்சதை பாருங்க. 3ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப இயேசு தெளிவா பேசிட்டு போயிருக்கிறார். இவங்களை ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் மீன்களை பிடிப்பதல்ல, இனி என்னவாய் பிடிப்பீர்கள்? மனுஷர்களை பிடிப்பீர்கள் என்று ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லியிருக்கிற இந்த வேளையில இப்ப இவர்கள் இயேசு அவ்வளவு தூரம் சந்தித்த பிறகும் கூட இவங்க இப்ப எங்க போயிட்டாங்களாம்? திரும்ப மீன் பிடிக்க போனார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் என்றால், அவருடையதை நிலைநிறுத்துவதற்கு எப்படியாகிலும் நம்ம வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மை சகித்து கொண்டு மன்னித்து கொண்டு அந்த கிருபைங்கிறதுல இப்போ அதில் தான் இருக்கிறோம். நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். இப்போ இந்த சீஷர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போகிறேன் என்றார்கள். எல்லாரும் போயிட்டாங்க கடலுக்கு. கடல்ல இருக்கிற வேளையிலே அவர் விடலை. எப்பா, நான் உங்களை எங்க வர சொல்லுதேன், நீங்க எங்க போய் நிக்கீங்க? நான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற இடம் எங்க? நான் உங்களை சொல்றேன், எருசலேமில் நீங்க மேல் வீட்டு அறையில உட்கார்ந்துருங்கன்னு சொன்னா நீங்க இப்ப எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கீங்க? கடலுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் உங்களை என்ன சொல்லிட்டு போனேன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு மீண்டும் அவர் இப்ப எங்க வந்துட்டாரு? கடலுக்கே வந்துட்டார். அவங்க கூட படகுக்கே வந்துட்டார். அங்க பாருங்க, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று அவர்கள் சீஷர்கள் இயேசு என்றே அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அவர்கள் அதற்கு ஒன்றுமில்லை என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றார் பாருங்க, படகுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கள். எங்க தெரியுங்களா? மத்தேயு 4 ஆரம்பிச்சார் பாருங்க. முத சீஷர்களை சந்திக்கும் போது இப்படிதான் பேசினார், வலது பக்கம் வலைய போடு, நான் உனக்கு மீன் தரேன்னாரு. அதே மாதிரி இப்ப திரும்ப பேசுறார். பேசி அவர்களுக்கு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை நோக்கி என்ன சொல்றாரு? அவர் கர்த்தர். யாரு? நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவர் யாரு? கர்த்தர். அவர் கர்த்தர். அப்படி சொன்ன உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அவர் கர்த்தர்னு சொன்ன உடனே என்ன செய்யன்னு தெரியல. என்ன செய்யன்னு தெரியாம அவன் என்ன செய்தானா, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்தில் இருந்தபடினால் படகுல இருந்து கொண்டே மீன்களில் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவர் விடலைங்க. உடனே என்ன செய்றார் பாருங்க, 9ஆம் அதிகாரம். அவர் கரையிலே இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். யார் செஞ்சா இது? எதுக்கு செய்யணும்?
எதுக்கு தான்? ஒரே காரணம் தான். இதெல்லாம் கொடுத்து எல்லாம் எங்க வந்து சேர்ந்துருங்க? வாக்குத்தத்தம் பெறுவதற்கு வாருங்கள். அல்லேலூயா. நான் இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் வழி நடத்தி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு அவர் வழி காட்டுகிறார். He is guiding. அவர் நம்மை வழி நடத்துகிறார். என்ன மாதிரி வழி நடத்துகிறார் பாருங்க. இவன் மீன் பிடிக்க போயிட்டான். போன இடத்துல, ஏண்டா நான் உங்களை என்ன சொன்னேன், நீங்க என்னடா சரின்னு அவர் மிரட்டல, குறை சொல்லல. உடனே அவர் என்ன சொல்றாரு? இங்க வா, நீ வா, நான் சொல்றதை செய், நீ இங்கே இருக்காத வா. அப்ப என்ன அடிப்படையில் சத்தியம் என்ன? நம்முடைய சத்தியம் என்ன அப்படின்னா, தேவ சத்தியம், வேத சத்தியம் நீங்க சொல்றதா இருந்தா அந்த சத்தியத்துக்குள்ள ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னது? அன்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், பரிசுத்தம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா உங்களுடைய சத்தியம் சொல்லுதலில் இருந்தால் நீங்க எதை சொல்றீங்கன்னு அர்த்தம்? சத்தியத்தை சொல்றீங்கன்னு அர்த்தம். சத்தியம் சொல்லும் போது அன்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல அப்படின்னா அது என்னது? இல்ல, சத்தியமே இல்ல. அப்ப சத்தியம் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இயேசு அப்படி செய்கிறார். இயேசுவை விட நம்ம யாரு கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நாம் எல்லாரும் ஒரு விஷயம் கவனித்து பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குது, அவர் எப்படி வழிகாட்டுதார் பாருங்க. அந்த வழி நடத்துதல் அங்க போட்டிருக்காரு. கறி நெருப்பு போட்டிருக்கிறாரு, மீன் வச்சிருக்கிறாரு, அப்பத்தை வச்சிருக்கிறாரு, வச்சு அங்க சொல்றாரு, வாங்க எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நீங்கள் இப்பொழுது பிடித்து வந்திருக்கிற மீனையும் கூட கொஞ்சம் கொண்டு வந்து எங்க வைங்க, பொரிக்கிறதுல வைங்க. நான் ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கிறேன். அவர் எப்படி வலை போட்டாரா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து இப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறதையும் தூக்கி வைங்க, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்படி ஒரு எண்ணம் வேற வரும் போல தெரியுது. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அவங்க என்ன செய்தாங்களாம்? 14ஆம் வசனம். இயேசு மரித்தோரில் இருந்து பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனத்தில் இது ஏயா 3 தரிசனம் வந்தீங்க? ஏன் 3 தரிசனம் வர்றீங்க? முதல் தரிசனம் வந்தீங்க, சரிப்பட்டு வரல, உற்ற வேண்டிதானே. ஏன் 3 தரிசனம் வந்தீங்க? ஏன்னா நோக்கம் என்னது? பிதாவின் வாக்கு தத்தம் பெறவேன். அல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய நோக்கம் என்ன? சபையின் நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? எல்லாரும் பரலோக ராஜ்யம் செல்லணும். அல்லேலூயா. பூமியிலே நியாயம் தீர்க்கிறதுக்கு அல்ல நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஜனத்தை, பூமியை நியாயம் தீர்க்க நான் என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. இங்கே யாரையும் கண்டிக்கிறதுக்கோ தப்பு சொல்றதுக்கோ இல்லை, எல்லாத்தையும் அனுசரித்து மன்னிச்சு எல்லாரும் எங்கே கூட்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும், பரலோக ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம எப்படியெல்லாம் அன்பு பாராட்ட முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்யணுமா, அன்பு பாராட்டணும். இப்போ நல்லா கவனிங்க. 3வது தரிசனம் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு ரைடு விட்டுருக்கலாமா, விட்டுருக்க கூடாதா? ஒரு மிரட்டல் விட்டுருக்கலாமா, விட்டுருக்க கூடாதா? உடலையே, அவர் கொடுக்கல. ஏன்? அதான் நான் சொன்னேன், சத்தியத்தில் நிறைவா இருப்பது என்னது? அன்பு. அல்லேலூயா. இயேசுவின் சத்தியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஃப்ரம் மேத்யூ டு ரெவலேஷன் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை ஸ்ட்ராங்கா வேற இருக்குது. பவுலும் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஆனா அது உள்ள என்ன இருக்கு? அன்பு மிகுதி இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க எல்லாம் பேசி அங்க எல்லாம் முடிச்ச பிறகு இப்ப இயேசு என்ன செய்கிறாராம் பாருங்க. 15ஆம் வசனம் வாங்க. நல்லா கவனிங்க. ஏன் இந்த கேள்வி தெரியுமா? எல்லாத்தையும் கூட்டு போறதே இவர் தான். எப்போதுமே எங்க ஒரு கிரவுட் இருந்தாலும் அதுல யாராவது ஒருத்தர் என்னவா இருப்பாங்க? ஒரு லீட் பர்சனா இருப்பாங்க, ஒரு லீடிங் பர்சன். எல்லாரையும் அப்படியே ஒரு கேப்சர் பண்ணி எல்லாரிடத்திலும் ஒரு லீடிங் பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப இங்க பேதுரு தான். யாருன்னா அந்த 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மீன் பிடிக்க போறேன்னு கூட்டு போனது யாரு தான்? பேதுரு தான். இப்ப பேதுருவை பார்த்து என்ன கேட்காரு பாருங்க. பேதுருவே, இவர்களில் அதிகமாய் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை, மறுபடியும் மீன் பிடிக்க போயிடாத. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். திரும்பி என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, இப்ப இந்த துக்கப்பட்டுங்கிற இடத்துல தாங்க நம்ம வரணும். ஆண்டவரே, நான் உம்மண்டை நெருங்கி வரல, ஆனா நீர் என்னண்டை நெருங்கி வருகிறீரே அப்படின்னு துக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? சரிப்படுத்தணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் திரும்ப திரும்ப வராரு பாருங்க. திரும்ப திரும்ப அன்பு செலுத்துகிறார். போதகரா இருக்கிற நான் இங்கே எதை வெளிப்படுத்த வேண்டும்? இயேசுவின் அன்பை தான் வெளிப்படுத்தணும். இயேசுவின் அன்பை தவிர வேறு ஒன்றும் இங்கே இல்லை.
சில வேளையில் சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நடந்து கொள்வது மாம்ச ரீதியில் வேதனை அளித்தாலும் எதைத்தான் காட்டணும்? இயேசுவின் அன்பை தான் காட்டணும். அல்லேலூயா. ஏன்னா அவரே அப்படி செய்துதான் எங்க நடத்துறாரு? பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப சபையாய் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் விசுவாசத்தில் குறைச்சல் உள்ளவர்களாய் இருந்தால் அதை தேற்றி, ஒருவரோடு ஒருவர் அன்பாய் பேசி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நோக்கத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அது பரலோக ராஜ்யத்தின் வழியை அடைவதற்கு. அல்லேலூயா. அப்போ உலகம் நம்மை வேறு வழியில் நடத்துகிறது. நான் ஏன் பரிசுத்த ஆவியை பெற்று செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்திலே உள்ளவைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய சொந்த பலத்திலே, சொந்த அறிவிலே நம்மால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மட்டுமே நம்மால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் அவரே நம்மளை கண்டிச்சிருவாராம். அவரே நம்மளை கண்டிச்சிருவார். அவரே நம்முடைய குற்றங்களை உணர்த்துவார். அவர் குற்றத்தை உணர்த்தும் போது நாமே திருந்தி விடுவோம். நாம் ஒருவருக்கொருவர் குற்றத்தை சொன்னால் நமக்கு என்ன வரும்? வேதனை வரும், கோபம் வரும், வருத்தம் வரும். ஆனா ஆவியானவர் டீல் பண்ணார்னா ஒரு கோபமும் வராது, ஒரு வருத்தமும் வராது. ஏன்னா அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தி விடுவார். பாருங்க, பேதுருட்ட போய் 3 தடவை பேசுறாருங்க. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு மறுபடியும் சொல்றாரு, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரிடத்தில் இந்த விஷயத்தை அவன் கேள்விப்பட்ட உடனே 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு அவன் இயேசுவை மறுதலித்த பொழுது மனம் கசந்து அழுதான். எந்த சத்தத்தை கேட்ட உடனே மனம் கசந்து அழுதான். எந்த சத்தத்தை கேட்ட உடனே மனம் கசந்து அழுதான்? சேவல் கூவுகிற சத்தத்தை கேட்ட உடனே இவர் மனம் கசந்துட்டார். ஏன்னா இயேசு சொல்லி இருந்தார், நீ சேவல் கூவுறதற்கு முன்னால நீ கூவிடுவப்பா. சேவல் வந்து எழுப்புறதுக்கு கூவும், நீ என்னைய மறுதலிச்சு 3 தடவை கூவிடுவ, நீ கூவின உடனே தான் சேவலே கூவும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவன் 3ஆவது தரம் மறுதலித்த உடனே சேவல் கூவிட்டு உடனே மனம் கசந்து ஓடிப்போய் என்ன செய்தானா? அழுதான். இப்ப இயேசுவின் சத்தம் காதிலே கேட்குது. முத சேவல் சத்தம் கேட்டுச்சு, இப்ப இயேசுவின் சத்தம் காதிலே கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? என்ன நேசிக்கிறாயா? ஏன் ஆண்டவரே, நான் தான் உம்மோட விட்டு தூரமா போறேனே, அப்புறம் என்னத்துக்கு என் பின்னாலே வர்றீர்? நான் தான் உம்ம கூட சரியாவே இல்லையே, ஏன் என் கூடவே வர்றீர்? எதுக்கு என்னைய பிடிச்சி இழுக்கிறீர்? அப்படியே சோர்ந்து இருக்க நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் பேசி என்னை அப்படியே தட்டி கூட்டிட்டு வராரு. எதுக்கு ஆண்டவரே செய்றீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எனக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உன் மேல நான் வச்சிருக்கிற பிளான் வேறப்பா. உன்னை ரட்சித்த பொழுதே உன் மேல ஒரு திட்டம் வச்சிட்டேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லார் மீதும் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்க எல்லார் மேலையும் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி தான் நீங்க ரட்சிக்கவே பட்டிருக்கீங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஆனா ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அப்ப கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் காண விரும்புகிறார். ஆமென். உங்கள் சந்ததியை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் காண விரும்புகிறபடியால் நம்மை மீண்டும் மீண்டும் நேசித்து வழி நடத்துகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆண்டவருடைய அந்த அன்பு வர்ற இடத்துல நமக்குள்ள ஒரு துக்கப்பாடு வர வேண்டும். என்ன துக்கப்பாடு வர வேண்டும்? நான் எவ்வளவோ சரியில்லை, ஆனாலும் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நான் சரியில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். நான் சரியில்லை, ஆண்டவர் என்னை உயர்த்த விரும்புகிறார். இந்த துக்கப்பாடு வந்த இடத்துல தாங்க ஆவியானவருக்கு வேலை. மாம்சத்தில் இந்த துக்கப்பாடு வருகிற இடத்துல யாருக்கு வேலை? ஆவியானவர். ஆவியானவர் அங்கதான் இளைப்பட விரும்புகிறார். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது எருசலேமில் போய் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அவருடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இயேசுவினுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குது? அவருடைய வழிகாட்டுதல் இவ்விதமாக வழி நடத்தி அவர்களை கடத்தி செல்லுகிறார். உயிர் தெழுந்த உடனே காத்திருக்கிறார். வெளியிலே தோட்டத்திலேயே காத்திருக்கிறார். அங்கே ஒரு 4 பேர் வர்றாங்க. ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சிருப்பார் போல, எல்லாம் அவிசுவாசமாக வருவாங்க. நான் உயிர் தெழுந்தேன்னு சொன்னாலும் கல்லறை வந்து பார்க்க வருவாங்க. அங்கே நின்னும் அவர் என்ன சொல்றாரு? அந்த யார்கிட்ட
மகதலேனா மரியாள் கல்லறிடத்துல வந்த பொழுது கூட இயேசு அங்கே நின்று என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களிடத்துல மரியாள் கல்லறையில் நின்று அழுது கொண்டு இருக்கையில் 11ஆம் வசனம் பாருங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல எல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதையும் கண்டால் அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதற்கு இயேசுவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் தெரியுமா? 14ஆம் வசனம் பாருங்க. பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு என்று அறியாதிருந்தாள். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாம் எல்லாருமே இயேசு எனக்காக எவ்வளோ வேலையை செய்கிறாரு, வழிகாட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரம் புரிஞ்சிக்கிறது இல்லை, தெரிஞ்சிக்கிறது இல்லை. இயேசு வழிகாட்டுதல் செய்து அவர் வழிகாட்டி நம்மை நித்தமும் வழி நடத்தி எதுக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலனை பெறுவதற்கு. அப்போ நீங்களும் நானும் அந்த பலனை பெறுறதுக்கு எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறோம், எவ்வளவு ஆசையாக இருக்கிறோம், எவ்வளவு ஆவலாக இருக்கிறோம். எதுக்கு? என்னை பலப்படுத்தி எனக்கு வேண்டிய சகலவற்றையும் எனக்கு செய்தருளுவதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு, எனக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு அவர் என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அதற்கு அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு காண்பியும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே. அல்லேலூயா. பாருங்க, எங்கெல்லாம் அவர் வந்து நம்மளை வழி நடத்துறாரு பாருங்க. இப்போ இவளை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? நான் உயிர் தெழுவேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? நான் உயிர் தெழுவேன்னு சொல்லியிருக்கேன்னா அப்புறம் ஏன் இங்கே வந்த? அப்படி கேட்டிருக்கணும். கேட்கல. தன்னை வெளிப்படுத்துவதில் மட்டும்தான் இருந்தாரே ஒழிய வேற எதையும் பேசல. ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஆவியானவர் உள்ள வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். அவர் நம்மை சகலவற்றிலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிர் தெழுந்த உடனே முழு அந்த அவருடைய சீஷர்கள் எல்லாரையும் எதற்கு நேரா வழி நடத்தினார்? எருசலேமிலே போய் நீங்க காத்திருங்க, எருசலேமிலே போய் காத்திருங்க. அவர் அங்கே சீஷர்கள் அங்கே எம்மாவுக்கு செல்லும் பொழுது அங்கேயும் அவர் அவர்களிடத்திலே போய் பேசினார். 1 பேதுரு 3:19 சொல்லுகிறது, ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கும் பிரசங்கித்தார். அவர் உயிரோடு இருந்த பொழுது இப்படியாக ஒரு வாக்கு பண்ணினார். யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இப்போ நான் வழி நடத்தினாலும் இன்னும் நான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் உங்களுக்காக ஒரு வழியை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் போய் அங்கே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். 1 பேதுரு 3:22 சொல்லுகிறது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் இயேசுவே என்றால் பரலோகம் முழுவதும் நமக்கு வேலை செய்கிறது. ஏன்னா மொத்த வல்லமையும் மொத்த தேவ தூதர்களுடைய அதிகாரமும் எல்லாம் இப்ப யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கு? இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட அவர் உயிர்த்தெழுந்தார், மறுரூபமாகி உயிர்த்தெழுந்த அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து சென்றார். அங்கே சகலமும் அவருக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதன் நிமித்தமாக அவர் நம்மையும் இன்றைக்கு வழி நடத்த விரும்புகிறார். அதற்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து எதற்கு நேராய் வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக. ஆமென். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வழி நடத்துதல் எதற்காக இருக்க வேண்டும்? அதனால தான் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதல்ல அதை தேடுங்கள். இன்னொரு இடத்துல வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்கானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ முதல்ல நம்ம எதை நோக்கி வழி நடத்த வேண்டும்? நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் எதை நோக்கி வழி நடத்த வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெறுவதற்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் பிதா நமக்கு வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து விட்டோம் என்றால், பேதுரு அவன் துக்கப்பட்டது போல, ஆவியானவரே, தேவனே, என்னை எவ்வளவாய் நடத்துகிறீர், எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர், எவ்வளவாய் என் மீது அன்பு வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் வழி நடத்தப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் இயேசு வழி நடத்தி 120 பேர், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே வந்திருந்த எல்லாரும்
வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவங்க எல்லாரும் வந்து கூடி எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் கூடி வந்திருந்த அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு தான் உயிர்த்தெழுந்த அவர் 40 நாள் எல்லாரையும் வழி காட்டினார். அல்லேலூயா. கிவிங் த ரைட் டைரக்ஷன். அவர் வேற எதையும் செய்யல. யாரையும் போய் அவர் உயிர்த்தெழுந்த உடனே நேராக போய் இந்த ஆணி அடித்தவன் வீட்டில் போய் உயிர்த்தெழுந்த உடனே ஆணி அடித்தவன் வீட்டில் போய் ஏண்டா அடிச்சல்ல பத்தியா வந்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. நேராக பிலாத்து வீட்டில் போய் ஒப்பு கொடுத்த, நான் தான் அமைதியாக விசாரணை அப்போ நின்னல்ல, உனக்கு அப்போவே புரிய வேண்டாமா அப்படின்னு போய் என்ன செய்யலை, சொல்லலை. அவர் அதை விட்டுட்டு வேலை என்னவோ அதை செய்வோம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பழச பேசுறதெல்லாம் பிடிக்காது. அவர் அடுத்து என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இது ஆவிக்குரிய ரீதியிலே இயேசு வழி நடத்தின ஒரு மெத்தட். இப்ப அடுத்ததாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். நாம் இது ஏற்கனவே தியானித்த பகுதி தான், நமக்கு புரியும். 5ஆம் வசனம் பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே, இங்கே எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறதுக்கு என்னை அனுப்பியிருக்கார். நம்ம யாராவது அப்படி சொல்லுவோமா? நல்ல மாலைகளை போட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டுருந்தா சொல்லுவோம். நல்லா அனுப்பும் போது வழியில் சாப்பாடெல்லாம் கொடுத்து, அந்த காலத்தில் என்ன சொல்ல, நம்ம ஊரில் அந்த காலத்தில்னா நல்லா புளி சோறு, நல்லா கொஞ்சம் லெமன் சோறு, வழியில் கொஞ்சம் துவையல், புளி தூக்கலாம், கொஞ்சம் துவையெல்லாம் வச்சு எல்லாம் கண்ணீர் வடித்து பத்திரமா போப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஊருக்கு நம்ம போகும்போது நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? சூப்பராக ரிசீவ் பண்ணுவாங்க. அனுப்புனதே எப்படி? ஆளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு அங்கே எங்கே சாவாமல் பெறுவானோன்னு சொல்லி, சரி இதுக்கு பதில் என்ன செஞ்சிடலாம், அவன் அங்கனே கிடக்கிறதுக்கு. பாருங்க, நான் நினைக்கிறேன் ஆண்டவரே கூட ரூபன்ட்ட என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். எப்பா நீங்கள் வாட்டுக்கு இவனை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டேன்னா உங்க ஃபியூச்சர் தான்டா பாதிக்கும். அவன் தான் உங்க ஃபியூச்சரே. ஆமேன். அவன் தான் உங்க ஃபியூச்சரே, அவன் தான்டா. நீங்க கிணத்துக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்க அவனை ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்பி விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். உடனே அடுத்து இன்னொருத்தன் சொல்றாங்க, பாரு எகிப்தினுடைய வியாபாரி வரான், எகிப்தினுடைய வியாபாரி வரான், அவன்கிட்ட வேணா நம்ம என்ன பண்ணிடுவோம், வித்துருவோம்ட்டு வித்து அங்கே அனுப்பியாச்சு. இப்போ அனுப்பின பிறகு இவனுக்கு வழியில் ஒரு ஆட்டை அடித்து இவன் ட்ரெஸ்ஸில் எல்லாம் ரத்தத்தை உண்டாக்கி அப்பாட்ட போய் என்ன சொல்லியாச்சு, அங்கே ஏதோ ஒரு மிருகம் அடித்து போட்டுருந்துச்சு, நாங்கள் துணியை தான் தூக்கிட்டு வந்தோம். அப்பாவும் என்னடா துணி கிழியவே இல்லை, மிருகம் கடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஒரு பிட்டு கூட கிழியலை, எப்படா இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கூட அவரும் கேட்கல. எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இப்போ யாரை சந்திக்காங்க? யோசேப்பை சந்திக்கிறார். இப்போ யோசேப்பு முகத்தை தவிர மற்ற எல்லாம் வேற கவசம் இருக்கு. எந்த ஊர் கவசம்? எகிப்தின் கவசம். இவங்களுக்கு அடையாளமும் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எகிப்து பாஷை பேசுறாரு, அதனால இவர்களுக்கு யோசனையே வரல. யார் யோசனை? யோசேப்பு யோசனையே வரல. அந்த சிச்சுவேஷன்ல தாங்க இவர் சொல்றாரு, என்னை இவ்விடத்திற்கு விற்று போட்டதினால், அந்த மேட்டர்லாம் சொல்லிட்டாரு. விற்று போட்டதினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு பிளான் தெரியாது. எனக்கு பிரச்சனை பண்ண உங்களுக்கு என்ன தெரியாது, பிளான் தெரியாது. ஆனா எனக்கு என்னன்னு தெரியும். நீங்க கிணத்துக்குள்ள தூக்கி போட்டதுல இருந்து விற்று போட்டதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஏன்னா நீங்க தூக்கி விற்றதுனால தான் எனக்கு கர்த்தர் காட்டின சொப்பனமே என்ன பண்ணியிருக்கு, நிறைவேறி இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப சில வழிகாட்டுதல் கஷ்டமா இருக்கலாம், சில வழி நடத்துதல் நமக்கு வலியை உண்டாக்கலாம், சில வழி நடத்துதல் நமக்கு வேதனையை கொடுக்கலாம். ஆனால் அந்த வழி நடத்துதல் எதுல போய் நிப்பாட்டுது? ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அப்போ இயேசு வழி நடத்தினார், அது பரலோக ராஜ்யத்தில் போய் நிப்பாட்டுகிறது. இந்த பூமியிலே ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தில் கொடுத்திருக்கிற உறவு இப்போ கொஞ்சம் தான். இந்த கொஞ்சத்திலையும் சகோதரர்களாக, சொந்த சகோதரர்களும் சரி, பழகின சகோதரர்களும் சரி, விசுவாசத்தின் நிமித்தம் சகோதரர்களும் சரி, எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஆமென். ஏதோ ஒரு சின்ன மேட்டரை வச்சுக்கிட்டு பிரிஞ்சே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு கோபமாகவே இருக்கக்கூடாது, பேசாமலே இருக்கக்கூடாது. பிசாசுக்கு அது ஒன்று தான் கேப்பு. அழகா உள்ள பூந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணி விட்டுருவான், பெருசாக்கி விட்டுருவான். ஏதோ நடந்து போச்சுன்னு கோபமா இருக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணிடணும், அன்பு கூர்ந்து அதை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இவன் என்ன செய்யலாம் பாருங்க, அன்பை தவிர வேற எதையும் காட்டல. நான் சொன்னேன்னா சத்தியத்துக்குள்ள என்னதான் அதிகமா இருக்கும், அன்பு இருக்கும். இயேசுவின் இடத்துல என்ன இருந்தது, அன்பு அதிகமா இருந்தது. இங்கே யோசேப்பு இடத்துல என்னதான் அதிகமா இருக்கு,
அன்பு தான் அதிகமா இருக்குது. இந்த அன்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இவர் சொல்றாரு, கவனிங்கப்பா, நீங்க இப்ப இங்க வந்துட்டீங்க, நீங்க வந்ததுக்கு முன்னால என்னைய அனுப்புனது, நீங்க அனுப்புன வழி வேணாம், விதம் வேணா எப்படி இருக்கலாம், தவறா இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்ன சொல்றேன், கர்த்தர் தான் என்னை அனுப்புனாரு, எனக்கு சொப்பனம் காட்டியிருக்கிறாரு, நீங்க எல்லாரும் என்னால தான் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொப்பனம் காட்டியிருக்காரு, நீங்க எல்லாம் என்னால தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொப்பனம் காட்டியிருக்காரு. அதனால எனக்கு நடந்த எந்த மேட்டரையும் நான் என்ன செய்யல, தவறா நினைக்கல. ஹல்லேலூயா. இந்த தவறா நினைக்கலங்கிறதுல இவன் மட்டும் இல்லைங்க, எகிப்துக்கு வந்த காரணத்துல வந்த உடனே தவறா ஒரு பெண்ணோடு விஷயத்தை சொல்லி ஊரே நம்புற மாதிரி ஆயிப்போச்சுங்க. ஊரே நம்புற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன ஊரே நம்புற மாதிரி ஆயிப்போச்சு? வாயில சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அங்க சொன்ன விஷயத்துல யோசேப்புடைய சட்டை யார்கிட்ட இருக்கு? யாராவது நம்பாம இருப்பாங்களா? ஒரு எவிடன்ஸும் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லி சமாளிச்சிருப்பான். சமாளிக்கவே முடியாத அளவுக்கு சட்டை யார் கையில இருக்கு? ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க, அந்த போத்திபார் தெளிவா இருந்தார். என் வீட்டமா தான் பிரச்சனை பண்ணிருப்பா, யார் தப்பு இல்ல, யோசேப்பு தப்பு இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? அங்க வசனம் சொல்லுகிறது 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலே கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலக்கி வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்து தேசத்தானாகிய தன் எஜமானின் வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான். ஹல்லேலூயா. இத முதல்ல யார் பார்த்துட்டா? போத்திபார் பார்த்துட்டாரு. அப்ப போத்திபார் பார்த்த அந்த விஷயத்தை தன் மனைவி அறியாது இருந்ததுனால போத்திபார் அங்க அப்படி சொல்றாரு. அம்மா போத்திபார்னு சொல்லுது, புரிஞ்சிச்சுன்னு நினைங்க. ஆனா ஒண்ணு, அங்க அவர் புரிஞ்சிட்டு இங்க இந்த மனைவி எவிடன்ஸோட சட்டையெல்லாம் கொண்டு போய் காமிக்குது. இங்க பாரியா, நீ விலைக்கு வாங்கிட்டு வந்தல, அந்த ஆள் பாரியா கூட என்ன தப்பு பண்ணிட்டான் பாத்தியா, அப்படியா சொல்ற? சரி, உடனே ஜெயில தூக்கி போட்டுருவோம். யோசேப்புக்கு தெரியல என்னடா நடக்குது. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சில வேளையில நாம் குற்றச்சாட்டப்படலாம், சில வேளையில நம்மை அறியாமலே நம்முடைய குடும்பத்தில் எதிர்ப்புகள் கிளம்பலாம். என்ன நடந்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார் சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடியும். அல்லேலூயா. இங்கே இந்த யோசேப்பு அந்த இடத்துல, என்னையா ஜெயிலில் போடுற, நான் தான் ஒரு தப்பு பண்ணலையே. நான் நினைக்கிறேன் இப்படி, யோசேப்பே நீ வெளியே இருந்தா இந்த அம்மா உன்னை இன்னும் டார்ச்சர் பண்ணும், நீ அதனால எங்க இருந்துரு, ஜெயிலில் இருந்துருன்னு கூட வச்சிருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஜெயிலில் இருந்த பிறகு நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எல்லா இதையும் ஆயத்தப்படுத்திட்ட பிறகு ஒரு நாள் திடீர்னு சொல்றாரு, யோசேப்பை கூட்டு வாங்கப்பா. எதுக்குயா? கூட்டிட்டு வா, ரதத்துல ஏத்து. ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு செய்கிற விஷயத்தை நாம் சரியாய் புரிந்திருக்க வேண்டும், சரியாய் புரிந்திருக்க வேண்டும். 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். இந்த பிளான் யாருக்கு தெரியலங்க? அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல. ஆனா யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில வேளையிலே உங்களை வழி நடத்துவதற்கு இந்த பூமியிலே சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். செய்த செயலை யோசித்து கொண்டு அல்ல, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின் நிமித்தமாக நம்ம எல்லார் மீதும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கு நோக்கமும் எண்ணமும் சிந்தையும் எதுல தான் இருக்கணும்? திட்டத்துல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சிந்தனையும் யோசனையும் கானான் தேசமா இருக்கணும், இடையில வந்த செங்கடலா இருக்கக்கூடாது. திட்டமும் யோசனையும் கானானா இருக்கணும், இடையில தண்ணி இல்லாத கசப்பு தண்ணியா இருக்கக்கூடாது. திட்டமும் எண்ணமும் கானானா இருக்கணும், இடையில வர்ற ராஜாக்களால் வந்த சண்டை, அங்கே சண்டை இங்கே சண்டை, நான்வெஜ் இல்லை, எனக்கு மண்ணா இல்லை, காலை சாப்பாடில், இதுவே பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எதுக்கு கவலை பண்ணுமோ அதுக்கு கவலைப்படு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இந்த விஷயத்திலேயே மனசை ஓட்டிட்டு எதை விட்டுறோம்? எங்க டார்கெட் இருக்கோ அந்த இதை விட்டுறோம். இப்போ டார்கெட் என்ன? இப்போ சாத்தானுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களை அந்த டார்கெட்டை சிந்திக்க விடாம, அந்த டார்கெட்டை செய்ய விடாம உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறதா அவன் வேலை. அவனுக்கு எங்கடா வாய்ப்பு கிடைக்கும்னு இருப்பான். நம்ம வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா அந்த டார்கெட்டை அடைய விட மாட்டான்.
அப்போ நாம் எல்லாரும் சபையினுடைய நோக்கம் என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன? நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அதிகமாய் வல்லமையாய் இறங்கி அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவர் வல்லமையாய் இறங்கின பிறகு நமக்குள்ளே அவருடைய வெகுமதியாக அவருடைய வரத்தை கொடுத்து, அவருடைய வரமாகிய அந்நிய பாஷையும் கொடுத்து நம்மை நடத்த வேண்டும். அது எதுக்கு அந்த வரம் அப்படின்னா, அது அவரோடு ரகசியங்களை பேச. அது இந்த பூமிக்காக அல்ல. எது பூமிக்கு அல்ல? அவர் நமக்கு தருகிற அந்நிய பாஷை பூமியிலே பேசுவதற்கல்ல, அதாவது பூமிக்காக பயன்பாட்டுக்கு அல்ல. அது என்னுடைய பக்தி விருத்திக்கும் நான் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கும். அது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதிலே தெளிவாக இருக்கும். அப்ப நான் இந்த நாளிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை அவர் பரிசுத்த ஆவிக்கு நேராய் வழி நடத்துகிறார். இந்த பூமியில் இருக்கிற நாம் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். யோசேப்பு அவ்விதமாய் வழி நடத்தி சொல்லுகிறார். அங்கே ஆகையினால தான் சொல்லுகிறார், இங்க பாருங்கயா, நீங்க வித்ததை பற்றியெல்லாம் நினைக்காதீங்க, குழியில போட்டதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம டோட்டல் வம்சமும் நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கார்? என்னைய முன்னக்குட்டியே அனுப்பியிருக்கார். அதான் சொல்றார் பாருங்க, பூமியிலே வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்க, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காக்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. இந்த குழியில போட்டது அப்ப யாரு? எத்தனை பேர் புரியுறீங்க? அப்படி அப்ப இந்த குழியில போட்டது யாரு? அவர் அப்படிதான் சொல்றாரு, நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஆகையினாலே எனக்கு நடக்கிற எல்லா செயலும் நான் எதவாக நினைத்துக் கொள்ளுகிறேன்? கர்த்தர் செய்ததாகவே நினைத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, நான் உங்க மேல கோபப்படுறதுக்கு நீங்கள் அல்ல, தேவனே என்ன ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படி நடத்திட்டாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வேணும். தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பங்களுக்கு அதற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்க சீக்கிரமா போய் எங்க அப்பாட்ட போய் சொல்லி மொத்தமா எல்லாரும் வந்து சீக்கிரம் என் காலில் விழுங்க. ஏன்னா அது தரிசனம். அது ஏன் தரிசனம்? அப்படி சொல்லலைங்க, போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவர்களை கோசேன் நாட்டிலே 10ஆம் வசனம் பாருங்க, வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம், என் பக்கத்திலே இருங்க. நான் ஒருவேளை அரசாங்கத்தில் உட்கார்ந்துருப்பேன், ஆனால் நீங்கள் என் கண் எதிர, என் கண் பார்க்குற தேசத்தில் இருங்க. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும், அவர் சொல்கிறார் பாருங்க 11ஆம் வசனம், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரி. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். யார்கிட்ட இப்போ சொல்லி அனுப்புகிறாரு? அப்பாட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி வழி நடத்தப்படுகிறோமா? நம்மை கர்த்தர் அவ்விதமாய் வழி நடத்த விரும்புகிறார். இயேசு அவர் எதற்கு நேராய் வழி நடத்தினார்? 120 பேரை பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்த ஆவியை பெறும்படி வழி நடத்தினார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலே பெறுவதற்கு யோசேப்பை முன்னக்கூட்டியே அனுப்பி வழி நடத்தி காரியங்களை வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் செயல்படுத்துவதற்காக நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார் சகல விஷயத்துக்கும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்ல வைத்திருக்கிற விஷயம் அநேகம் உண்டு. ஆனால் ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு போவதில்லை. கர்த்தர் நமக்கு முன்பாக சகலவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வழி நடத்துகிறபடினால தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அதை அவர் வாய்க்காதே போக பண்ணுகிறார். பிலேயாம் என்றுதான் ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு எதிராக எழும்பி சபிக்கலாம் என்று வந்தபோது கூட அவர் வழி நடத்துகிற தேவன். அவர் வழி நடத்தும் பொழுது அந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு சாபம் வருவதை அவர் விரும்பவில்லை. அவர் உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு எதிராக கர்த்தர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடையவனாய் இருந்தாலும் தேவனுடையவன் சொல்ல வருவது தவறென்றால் தேவனுடையவனை வெறுத்து விட்டு ஜனத்தை அவர் நேசிக்கிறவராய் மாறி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜனத்தை அவர் நேசித்தபடினாலே அங்கே பிலேயாம் தீர்க்கதரிசியை தடுத்து போட்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அன்பு கூர்ந்து வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் வழி காட்டி நடத்தப்படுவதற்கு ஏதுவாக சரியாய் வழி நடத்தப்படுவோம். ஆமென். நீங்களும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்களும் பிறரை சரியாய் வழி நடத்த வேண்டும்.
உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ளே நீங்களும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? உதவியாய் இருக்க வேண்டும். அவர்கள் என்றோ செய்ததை, என்றோ பேசினதை, என்றோ வைத்ததை வைத்துக்கொண்டு உங்களுடைய சொந்த குடும்பங்களுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே, உங்களுடைய எந்த சொந்தம் எப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளும் ஒரு மனமாய் ஒற்றுமையாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எதையோ ஒன்றை யோசித்து கொண்டு, பழையதை யோசித்து கொண்டு, ஏதோ ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு விரோதங்களை வைத்துக் கொள்ளாதபடி அன்பிலே பெருகுங்கள். அதுவே தேவனுடைய குணாதிசயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் தீங்கு செய்தால் வேதம் சொல்கிறது, தீங்கு செய்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? தீங்கு செய்த இடத்திலே நன்மை எப்படி செய்வது? அன்பு வந்தாதான் செய்ய முடியும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீங்கள் நேசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சத்துருவை சிநேகியுங்கள். எப்படியா சிநேகிக்க முடியும்? என் அன்பு வந்தா முடியும். ஆமென். என் அன்பு அதிகமா வந்துச்சுன்னா சத்துருவை கண்டிப்பா என்ன செய்ய முடியுமா? சிநேகிக்க முடியும். நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு உணர்த்துகிற காரியம், நம்மை வழி நடத்துகிற காரியம் என்ன என்றால், அவர் நமக்கு சரியான விதத்திலே வழி நடத்தி எல்லாரையும் கொண்டு போய் 120 பேரை மேல் வீட்டு அறையில் வைத்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டாராம்? பொழிந்தருளப்பட்டார். எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். எல்லாரும் நவமான பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 2:3 பாருங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில். அப்ப இது என்னது? வரம். இந்த வரத்தை பெற்று அவர்கள் எல்லாரும் எப்படி பேசினாங்களாம்? வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அவர்கள் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே 7ஆம் வசனம் பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடினால், இப்போ உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவன் ஒரே குரூப், உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவன் ஒரே குரூப், சுற்றி வந்திருக்கிறவன் வேற வேற ஆள், வேற வேற பாஷை பேசுகிறவன். ஆனால் உள்ள இருக்கிற ஆள் பேசுறதுக்குள்ள யார் பாஷை? வெளியே இருக்கிறவங்க பாஷை. ஆந்திராவில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு அந்த மனைவி மாத்திரம் சபைக்கு போகிறாங்க. சபையில் போய் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டா இந்த அம்மா, அவர் வேலைக்கு போன உடனே இந்த அம்மாவுடைய வேலை என்னன்னா, வேகமாக சமையலை முடிச்சுட்டு உட்காந்து அந்நிய பாஷையில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா? பேசிக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே பாரு, நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிருத, இந்த அம்மா யார்கிட்ட பேசுதுன்னே தெரில, என்ன பாஷையில் பேசுதுன்னே தெரில, ஆனால் இந்த அம்மா ஒரு மாதிரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பேசிக்கிட்டே இருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும், ஒரு நாள் சீக்கிரம் வந்துரு, வந்து என்னன்னு கவனி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த அம்மா தமிழ்கார அம்மா, அவரு ஆந்திராக்காரர், சரியா? அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தெரியாது? தெலுங்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு அவருக்கு தமிழ் தெரியும். இப்போ தமிழில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு, அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு தாம் பேசுகிற அந்நிய பாஷை தெலுங்கு தான் சொல்லி அந்த அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் வந்து வெளியே வாசலில் வந்து நின்று கேட்குறான், என்னத்தை தான் பேசுது அப்படின்னு. பேசுனா இந்த அம்மா நிறையா விஷயம், குடும்பத்தை விஷயம், அவரை பாதுகாத்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜெபம் எதில் போகுது? அந்நிய பாஷையில். இவருக்கு தெலுங்கு புரிஞ்சதுனால இவருக்கு வெளியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு அரை மணி நேரமாக கேட்டிருக்காரு. முழு செய்தியும் அவர் அங்கே ஜெபம் முழுசையும் கேட்டுட்டு கதவை தட்டிருக்காரு. கதவை தட்டின உடனே அந்த அம்மா கதவை திறந்து கொஞ்சம் பயந்துருச்சு. பயந்தாலும் இவர் கேட்டாராம், நீ தெலுங்கு தெரியாமல் நடிக்கிறியா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, தெலுங்கு எனக்கு எங்கே தெரியும். இல்லை, நீ இவ்வளோ நேரம் எதில் பேசுன? தெலுங்குல தான் பேசுனேன், எனக்கு தெரியாதுங்க, நான் பேசலை. இல்லை, நீ ஜெபம் பண்ணியா? அப்புறம் ஒரு வழியா நான் அரை மணி நேரமாக நின்னேன்னு அவர் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, ஆமாம், ஆனால் நீ ஜெபம் பண்ணது ஃபுல்லாக எதில் ஜெபம் பண்ண? தெலுங்குல ஜெபம் பண்ண. அப்போ தான் அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ அந்த அம்மாவுக்கு எதுக்கு தெலுங்குல கொடுத்தாரு? எதுக்குங்க? அவரை ரட்சிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு எதில் கொடுத்துருக்காரு? தெலுங்குல கொடுத்துருக்காரு. இப்போ அது மாதிரி தான் இங்கே வெளியே சுற்றி நிற்கிறவங்க பாஷையில் யார் பேசிக்கிட்டு இருக்கா? உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசின உடனே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அவர்கள் தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடினால் கலக்கமடைந்து எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க தம்மில் அவரவர் ஜென்ம பாஷைகளில் அவங்க கலிலேயரு, ஆனா நம்ம ஜென்ம பாஷையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தரும் மேதரும் எலாமத்தியரும் மெசொப்பொத்தேமியாவும் யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிஸ்கிலியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்கள் செரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரி யூதரும் யூத மார்க்கத்தார் அனைவரும் கிரேக்கத்தரும் அரேபியரும் நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை இத்தனை பாஷையில யார் பேசியிருக்கா? உள்ள இருந்த 120 பேர். எதுக்கு ஆண்டவர் அப்படி பேசுறாரு? ஏன்னா அவருடைய மகத்துவத்தை, அன்பை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஊர் பாஷையில நேர்ல போய் சொன்னப்ப எவனும் என்ன செய்ய மாட்டேன்ட்டான், கேட்க மாட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன ஆச்சரியத்தை கொடுக்கிறார்னா, உள்ள இருக்கிறவன் கலிலேயன் பேசுறது ஃபுல்லா யார் பாஷை? அவங்க பாஷை. நார்மலா போய் அவன் அந்த பாஷையை பேசினா பேச தெரியாது. ஆனால் அந்நிய பாஷை வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர், இந்த கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வரத்தை கொடுத்த பொழுது இவர்கள் எல்லாரும் ஜென்ம பாஷையிலே, பிறருடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நாம பேசுற அந்நிய பாஷையில கூட எந்த ஒரு பாஷை சேர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற விதம் அப்படித்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அப்படியே வழி நடத்தி இந்த விதமான அன்பின் மிகுதியினால் பரிசுத்த ஆவியை பெற கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப 2 விதம் தான் பாருங்க. பூமிக்கு அடுத்த காரியத்திலேயும் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும். பரலோக காரியத்திலேயும் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து சகலவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அதை செய்தருளினார், செய்து முடித்தார். இன்னைக்கு நமக்கும் அதே காரியத்தை செய்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யோசேப்பு செய்தது போல நாமும் சகலவற்றையும் அந்த விதமாக செய்ய ஒப்பு கொடுப்போம். இயேசுவை போல வழி நடத்த ஒப்பு கொடுப்போம். அவர் வழி நடத்துகிறபடி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வழி நடத்தலிலே மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. God bless you.